சைனாக்கு கவுண்டர் ஃபோர்ஸ்னா இந்தியா தானே இருக்க முடியும், எப்படி பாகிஸ்தான் இருக்க முடியும் அப்படின்னா இங்க தான் வந்து அவங்க பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். காசு கொடுத்து அடிக்க சொன்னது சீனா. அவங்க கிட்ட போயிட்டு பாருங்க, அடி பலமா இருக்குதுங்க. நான் டேய் லூசே, நீலாம் தாதான்னு சொல்லி நிக்கிறேன், நீலாம் மிலிட்டரியாடா, கொடுத்த காசெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கா சீனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதிரினா அவங்களுக்கு நண்பன், அவங்களுக்கு எதிரினா இவங்களுக்கு நண்பன். இதுதான். சோ இதைத்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தியாவை கண்ட்ரோல்ல வைக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர இந்தியா வந்து எக்கனாமிக்கலா நாசமாக கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம், ஆர் டோட்டலி எலிமினேட்டட்னு அர்த்தம். பாகிஸ்தான் வந்து தவறுக்கு மேல தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல நமக்கு அட்வான்டேஜ், எது எப்படி நடந்தாலும் அதுல ஒரு அட்வான்டேஜ் சாதகம் இருக்கும். விக்ரம், அமெரிக்கா போயிடுச்சா, சைனா போயிடுச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விக்ரம், இப்போ இந்த சீனாவுடைய அந்த டாரிஃப் பேச்சுவார்த்தைகள் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட்னு சொல்றேன் அவருக்கு. இந்த சைனீஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த சைனா அமெரிக்கா டாரிஃபார் அப்படின்றதுக்கான சொல்யூஷன்றது வந்து ஒரு ஏமாத்து வேலையா தான் இருக்குமே தவிர சக்சஸ்ஃபுல்லா எதுவுமே இருக்க முடியாது. நீ ஒரு பெரிய அப்பாட்டக்கிற புட்டின் வரணுமா உனக்கு? நீ தம்மத்தூண்டு கண்ட்ரி, நீ எடுத்த உடனே புட்டினோட பேசணும் அப்படின்னு அவர் ட்ரம்போட பேசுறதுக்கே அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யாவோட சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் முதலெல்லாம் சொன்னீங்க பாகிஸ்தானுக்கு பின்னாடி வந்து சீனா தான் இருந்தது, எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி முன்னாடி வந்து நின்றுருக்காரு சார். அப்படியே மாறி போச்சே சார்? கரெக்ட், நல்ல கேள்வி விக்ரம் இது. ஆனால் இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இது வந்து நம்ம இந்திய அரசியல், தமிழக அரசியல் மாதிரிலாம் கூட யாராலையும் கணிக்க முடியாது. லைக் எ கேம் ஆஃப் செஸ். இதுதான் அடிக்கடி சொல்கிறது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் அவ்வளோ சுலபமாக கணிக்க முடியாது. சரி, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு நாடாக இருந்தது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும்போது. ஏன்னா தே வாண்ட் அ கவுண்டர் ஃபோர்ஸ். ஆப்கானிஸ்தானில் வந்து ரஷ்யாவுடைய ஆதிக்கம் வந்துடக்கூடாதுன்றது நஜிபுல்லா இருக்கும்போது யுஎஸ்எஸ்ஆர் உள்ளே வந்தது. அப்புறம் இவங்க வந்து அவங்க தான் அந்த தாலிபான் மாதிரியான முஜாஹிதீன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவை வெளில தள்ளினது. அதுக்கப்புறம் அமெரிக்காவை வந்து அவங்களே அடி வாங்கிட்டு போனாங்க, அது வேற விஷயம். இவங்களே வந்து ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு அதனால பாதிக்கப்பட்டது அமெரிக்கா. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு பாகிஸ்தான் தேவையாக இருந்தது. அதனால வந்து கண்ணாபின்னான்னு கண்ணை மூடின்னு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு ஒரு சில வருடங்களாக என்ன ஆகி போச்சுன்னா, ஒன்று அமெரிக்கா வந்து இந்திய ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. முழுமையான ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அப்போ கூட சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து பாகிஸ்தானில் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அமெரிக்காவில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு என்ன லாபம் வரும், அங்கே இருக்க பிஎம்க்கு என்ன லாபம் வரும்ன்றதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சீனா பாருங்க, நம்ம டீல் போட்டுக்கலாம், நீங்கள் எங்ககிட்டேருந்து சாமானை வாங்கிக்கோங்க, இல்லை நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம், அதில் எங்களுக்கு லாபம் வரும். அதே சமயத்தில் உங்கள் மிலிட்ரி பீப்புள், உங்கள் பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய அந்த நலனையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி தான் அவங்க எல்லா நாட்டிலையும் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து பாகிஸ்தானில் சீனா ஆதிக்கம்ன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஜிடிபி வந்து 2024 கணக்குன்னு நினைக்கிறேன் 349 பில்லியன். இது எவ்வளோ அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியே 342 பில்லியன். மகாராஷ்டிராவோட அது கம்மி பாகிஸ்தான். ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க அதிகமாக இருந்தாங்க. தமிழக ஜிடிபியோ இல்லை மகாராஷ்டிரா ஜிடிபியோ அதை விட பாகிஸ்தான் அதிகமாக இருந்தது. அப்போ கூட ஸ்டேட்டோட தான் கம்பேர் பண்ண முடியும், நேஷனோட கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபியே அவங்களால டச் பண்ண முடியலன்னு போது எந்த அளவுக்கு அது நாசமாக போயிருக்கு நம்ம புரியுது இல்லையா? இந்த 349 பில்லியன் ஜிடிபியை வச்சுக்கின்னு 133 பில்லியன் கடன் வச்சுக்கிறாங்க அவங்க. இந்த கடனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $29 பில்லியன் வந்து சீனாக்கு மட்டும். அது வட்டி கட்ட முடியல, ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால இப்போ நம்ம அந்த பேங்க்கில் பேசி அந்த கடனை அப்படியே ஒரு ரோல் ஓவர் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி சீனாவில் பண்ணியிருக்காங்க.
இது இல்லாமல் ஐஎம்எஃப்ல வேற அவங்க நிறைய கடன் வாங்கி நிற்கிறாங்க. அடுத்தது சவுதியிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, $3 பில்லியன் அவங்க ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அடுத்த வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமாக இவங்க கொடுக்க முடியல. 3 பில்லியன் இவங்க கடன் கொடுத்துருக்கிறது, இப்போ 1.5 பில்லியன். அதனால் என்னத்தை மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க? இப்போது ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாரு, சைனாவோட போட்டி அப்படின்றது போயிட்டு பகை அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நமக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் வேணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. சார், அப்படி பார்க்க போனால் சைனாவுக்கு கவுண்டர் ஃபோர்ஸ்னால் இந்தியா தானே இருக்க முடியும், எப்படி பாகிஸ்தான் இருக்க முடியும் அப்படின்னா, இங்கே தான் வந்து அவங்க பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். அதாவது நல்லா பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வல்லரசு நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுக்க போயிட்டு காலனி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தே ஷேர்ட் அ பார்டர். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் அவங்க வந்து அந்த ஒரு கடல்னால பிரிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறமா அமெரிக்காவும் யுஎஸ்எஸ்ஆரும் இவங்க வந்து கண்டங்கள்னால் பிரிக்கப்பட்டவர்கள். சரியா? இப்போ மறுபடியும் அந்த சர்க்கிள் இப்படி சுற்றி வருது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். யூகே வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ரொம்பவே அடி வாங்கினாங்க. அப்போ அமெரிக்கா வந்து எமர்ஜிங் பவர். அப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, சரி இனிமேலும் வந்து நம்ம அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேலைக்கு ஆகாது, அவங்க வளரட்டும், அவங்க நடுவில் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க உண்மையை புரிஞ்சுக்கின்னு ஒதுங்கினாங்க. இப்போ வந்து அமெரிக்கா வேனிங் பவர். அவங்களுடைய கடன்லாம் வந்து கண்ணாமின்னான்னு இருக்குது. அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அமெரிக்காவில் முடியாது. $33 ட்ரில்லியன் தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ அதை எப்போ கொடுக்க போகிறாங்க அவங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அண்டு மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே சீனா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சர்வீஸ் ஜாப்ஸ் எல்லாம் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன தான் பண்ணுவாங்க அவங்க? அப்படியே டாலர் நோட்டு அச்சடிச்சு இப்படியே ஒட்டின்னுக்கிறாங்க அவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரைட்டு, சீனாவுக்கு எதிராக இந்தியா இருக்கட்டும், அதே சமயத்தில் இந்தியான்றது ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும், அளவுக்கு மீறி வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா நாம வளர்ந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியா வளர்ந்துடக்கூடாது, யூகே மாதிரி நம்ம டம்மி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றில் பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத விஷயங்கள். எல்லா நாளும் அவங்க சூப்பர் பவராக கண்டினியூ ஆக முடியாது. இதை அவங்க புரிஞ்சிக்கல. அது குவைட் நேச்சுரல், அப்படி தான் சொல்வேன். ஏன்னா ஒரு பவரில் இருந்தவங்களுக்கு வந்து அதை விட்டுடணும் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரத்தில் மனசு வராது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இது வந்து சீனா ஆரம்பித்து வைத்தது, அவங்க தான் பின்னாடி இருந்து இயக்கியது, இது எல்லாமே இப்போது புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம். ஆனால் அடி பலமாக இருக்குது அப்படின்னும் போது சீனா கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமா, நீங்கள் போய் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு? சீனா சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், என்ன நீ தான் ஆரம்பிச்சியா அப்படின்வோம். ஈவன் அதர்வைஸ் காசு கொடுத்து அடிக்க சொன்னது சீனா. அவங்ககிட்ட போயிட்டது பாருங்க, அடி பலமாக இருக்குதுங்க, நான் டேய் லூசே, நீலாம் தாதான்னு சொல்லி நிற்கிறேன், நீலாம் மிலிட்ரியாடா, கொடுத்த காசெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து இப்போ அந்த ஒரு ஷபாஸ் ஷெரீஃப் அவர் பேசின வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி 2:30 மணிக்கு ஆசிம் முனீர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஹிந்துஸ்தான் இந்த மாதிரி பேஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வழக்கம் போல் அழுதுகின்னு அமெரிக்கா கிட்ட போனாங்க. அவங்க உடனே ஐயோ இந்த மாதிரி வலிக்குதா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறோன்னொன்னே அவனை நிறுத்த சொல்லி நாம் நிறுத்துகிறோம் அப்படின்னோம். ஏன் அமெரிக்கா வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கினாங்கன்னு சொன்னால், ரைட்டு, சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம இதை இன்னாண்ட பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் மறுபடியும் கொண்டு வந்துடலாம்னு இப்போது பங்களாதேஷில் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக பங்களாதேஷில் வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸுன்றது ஓரளவுக்கு இருந்தது. பட் அவங்க ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க சாஞ்சில்லை. ரைட்டுங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா பண்ணுங்க, பட் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்க மாட்டோம், அந்த மாதிரி அலையன்ஸில் இருக்க மாட்டோம், அப்படி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டீப் ஸ்டேட் உள்ளே போந்து ஒரு கலாட்டா பண்ணிடுச்சுங்க. இது ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பகுதியை வந்து அமெரிக்கா கேட்டிருக்காங்க பேஸ்க்கு, அதுதான் பிரச்சனையாச்சு. அப்புறம் டீப் ஸ்டேட் உள்ளே போந்து இந்த யூனிஸ் இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் வச்சு ஆட்சியை கவிழ்த்து அங்கே வந்துட்ட பிறகு சீனா கடுப்பாயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துனா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. நமக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா சீனா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதிரினா அவங்களுக்கு நண்பன், அவங்களுக்கு எதிரினா இவங்களுக்கு நண்பன், இதுதான். ஸோ இதைத்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது பங்களாதேஷ்லேயும் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து சீனாவை கடுப்பேற்றுற ஒரு விஷயம். இப்போ பாகிஸ்தான்லேயும் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நான் அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு, இந்தியா அழிஞ்சாலும் பரவாயில்ல, பாகிஸ்தான் நீ சண்டை போடு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு இது பண்ணுவாங்க.
ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தியாவை கண்ட்ரோலில் வைக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர இந்தியா வந்து எக்கனாமிக்கலாக நாசமாகக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சீனாவை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பக்கம் வந்து சீனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா இப்படி ஒரு ஆக்சஸ் போயின்னு இருக்குதுங்க. அதையும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா புட்டினும் ட்ரம்ப்பும் பேசினா உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. என்னடா அப்புறம் அங்கேருந்து வந்து உக்ரைன் ரஷ்யாவும் 2000 வருஷமாக சண்டை போட்டுக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போவார் அவர். வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் இதை நான் அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம், ஆர் டோட்டலி எலிமினேட்டட்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு ஒரு பிரச்சனை அகெயின் இந்தியா பாகிஸ்தான் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ ரஷ்யா தைரியமாக வருவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிறது அமெரிக்கா, சீனா இல்லை. இப்போ சீனாவுடைய தயவு வந்து ரஷ்யாவுக்கு தேவை, அதனால் தே மே ஹெசிடேட். ஆனால் அங்கே அமெரிக்கா வந்துருச்சுன்னு சொன்னால் கவலையே கிடையாது, அவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க. போதா குறைக்கு அங்கே அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அண்ணாண்ட பக்கம் யார் இருக்காங்க, ஈரான். அவங்க சும்மா இருப்பாங்களா? நான் என்ன கொச்சல் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து உட்காந்து நிற்கிறியா? ஏற்கனவே வந்து அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டு அது இதெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை ரிமூவ் பண்ண சொல்லி நான் பண்ணுறேன், இஸ்ரேல் மட்டும் வச்சுருப்பான் நான் வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து அதெல்லாம் முடியாது, ஒத்துக்குன்னு நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லாட்டா வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாரு. அப்போ இங்கே அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் வருது அப்படின்றது ஈரானுக்கு ஒத்துக்காது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கு தான் குடைச்சல். இதில் IMFல லோன் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அழுது புலம்பி அமெரிக்கா கிட்டேயும் இவங்க கேட்டு வாங்கலாம். ஒன்று தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து இந்த ராக்கெட் வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அப்படின்னு யாருக்காவது வட்டிக்கு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நார்மல் வட்டியே 10 காசு வட்டி தான் இன்றைக்கி நார்மல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டு, நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, வட்டி கட்ட முடியல, கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க. திடீர்னு இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு 8 காசில் தரேன், ஒன்றும் இல்லை அதிகம் இல்லை, ஒரு லட்சம். அப்போ இந்த 10 லட்சம் கொடுத்த என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் உனக்கு கடன் கொடுத்துக்கிறேன், நீ அவங்ககிட்ட போய் வாங்குவியா? நோ, அதையும் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி நான் ஏற்கனவே $29 பில்லியன் நீ கடன் வச்சுக்கிற, இப்போ நான் அங்கே வேற கடன் வாங்கிக்கிறியா? என்கிட்ட வாங்கு, இல்லாட்டா என் படத்தை திருப்பி கொடு. அவன் தான் கொடுக்குறான்ல, வாங்கிக்க. இன்னொரு 30 பில்லியன் கேளு, அதில் 1 பில்லியன் நீ வச்சுக்கின்னு 29 என் கடனை திருப்பி கொடு. இல்லாட்டா இதோ இந்த போர்ட்டு, இதோ அந்த ரயிலு, இந்த ரோடு இதெல்லாம் எனக்கு எழுதி கொடு, என் காசை திருப்பி கொடு தம்பி. 2 வருஷம் ரோல் ஓவர் பண்ணிக்கிறீங்க, அதை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் பாகிஸ்தான் வந்து தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதில் நமக்கு அட்வான்டேஜ், எது எப்படி நடந்தாலும் அதில் ஒரு அட்வான்டேஜ் சாதகம் இருக்கும் விக்ரம். அதை பார்த்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும். இது ஐயோ அமெரிக்கா போயிடுச்சா, சைனா போயிடுச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விக்ரம். புரியுது சார். எப்பவுமே ட்ரம்ப் பேசுகிறார் அன்பிரடிக்டபிளாக இருக்கிறாரு, எந்த டைமில் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுகிறது அவருக்கே தெரியுதா இல்லையான்னு தெரியலையே சார், அந்தளவுக்கு ஏன் சார் அப்படி இருக்கிறாரு? ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம்ப்புக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் கரெக்ட், அதாவது he gets carried away. அதாவது எல்லாரும் சேர்ந்து, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுதான் உலகத்திலேயே ட்ரம்ப் மாடல் தான் சிறந்த அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. இதுலேயும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சின்னு சொல்ல முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆதரவாளர்கள், ஏன் அந்த ப்ரெஸ் செக்ரட்டரி அந்த மாவை வந்து பேசி நிற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து காரில் போகும்போது யாரோ ஒரு மாமா வருவார், ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறேள் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து அங்கே இந்த அரேப் நேஷனுக்கு போயிருக்காங்க, அங்கே ஒரு காஷ்மீரியை பார்த்தாங்களாம். அவங்க சொன்னாராம், இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் சமாதானம் பண்ணிட்டாரு, இப்போதான் என்னால் என் ஊருக்கு திரும்பி போக முடியும், ட்ரம்ப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், அவர் வாழ்க அப்படின்னு சொன்னதா பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம மாடல் அப்படின்றது உலகத்துக்கே வழிகாட்டுகிறது. காலரை தூக்கி விட்டுக்குங்க, சந்தோஷப்படுங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த வாரம் சோதனைகள் அப்படின்னு இந்த மாதிரி இங்கே இருந்த ஹாஸ்டேஜஸை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அமெரிக்கா பாகிஸ்தான், இது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம், இதை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹூத்தி மிலிட்டன்ட்ஸ் அவங்கள வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம், அப்படி இப்படின்னு ஒரு 6-7 பாயிண்ட்டு. நான் ஒன்று சொல்லிட்டா, நிஜமாவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ணலை அப்படின்னும் போது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. 5:25 நீங்கள் ட்வீட் போடுறீங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அப்படின்னு, மறுபடியும் ராத்திரி 8:30 மணிக்கு அவன் வந்து ட்ரோன் அனுப்புகிறான். இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம். சரி, அதுக்கு வந்து இங்கே நடத்தின பேரணியே ஒரு காரணம்.
அதான் பார்த்தீங்களா, அவங்க பொறாமையில் வந்து அது மாதிரி ட்வீட் போட்டு ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்க. ட்ரம்ப் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு, ரொம்ப தப்பு, நாங்கள் தான் ஒட்டுவோம், நீங்களாம் ஒட்டக்கூடாது அப்படி தான் சொல்லணும். ஸோ அவர் ஏன் அன்பிரடிக்டபிள் அப்படின்னா, எல்லாமா சேர்ந்து ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடி அப்படின்னு ட்ரம்ப்பை பற்றி சொல்லும்போது நிஜமாவே நம்ப ஆரம்பிச்சிடறாரு. ஆஹா, ட்ரம்ப் மாடல் தான் வந்து இந்த உலகத்துக்கே மாடல், எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, ட்ரம்ப் மாடல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவர் போக ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுதான் பிரச்சனையே. அங்கே கூட இருந்தவங்கலாம் ஒவ்வொருத்தராக போய் நிற்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒருத்தர் பதவியிலேருந்து நீக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. இவர் பண்ணியிருக்காரு. எலான் மஸ்க் அவரே தொண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடி போயிட்டார் அப்படின்றார். அவர் தான் வந்து ரொம்ப இதுவா ஈவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமா, அவர் டக்கர் கால்சன் வேற மாதிரி. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவராலேயே இப்போ தாக்கு பிடிக்க முடியல. அவர் வந்து இந்த என்ன சொல்றது, புல் என்ன சைனா ஃபேக்டரி ஏதோ ஒன்று சம்திங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, வெங்கன கடைக்குள்ள யானை புகுந்தா மாதிரி அப்படின்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீனாவுடைய அந்த டாரிஃப் பேச்சுவார்த்தைகள் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன் அவருக்கு. இப்போ வந்து அந்த பாஸ் அமைக்கியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து மற்ற நாடுகளுடைய, இப்போ உதாரணமாக யூகேவோட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த தேர்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு. சீனா வந்து அவங்க நாட்டிலேருந்து இல்லாமல் வேறு நாட்டில் போயிட்டு அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இல்லை ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் செல்லாது. சீனான்னு அதில் இருக்கவே கூடாது. இந்த நீங்கள் டீயில் வந்து சீனி போட்டால் கூட அவர் வந்து அதை பேன் பண்ணிடுவார் போல இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ரைட்டு, போன தடவையோட இந்த தடவை வந்து பாப்புலர் ஓட்டு ஆஸ் வெல் அஸ் எலக்டோரல் காலேஜ் ஓட்டு ரெண்டுத்துலேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதில் ஆரம்பித்து கூட இருக்கவங்கலாம் வந்து ஜெயின் ஜக்கு ஆரம்பமே அது ரெடி அப்படின்னு பாட்டு பாடுறதுனால அதான் ஈ கெட்ஸ் கேரிட் அவே. இது கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். அந்த சைனீஸ் அக்ரிமெண்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா சீனா வந்து ரொம்ப கிளவராக காய் நவுத்திட்டு இருக்காங்க. ரைட்டு, இது வந்து இப்படி தானே, நீ இப்படியே பண்ணிட்டு நாங்கள் போடுறோம் பாரு சுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா, அதுக்கப்புறம் சிலி, பிரேசில் வந்து ஜெய் போல்சனாரோ இருந்த வரைக்கும் பக்கா அமெரிக்காவுடைய அலை. அது இப்போ அந்த லூலா வந்த பிறகு, அவர் ஏற்கனவே வந்து லெஃப்டிஸ்ட்டுங்க, வளர்ந்த பிறகு முதல்ல அப்படியே டில்லி டாலிங், இப்போ வந்து சுத்தமாக சீனாவோட சேர்ந்துட்டாருங்க. அந்த பிஆர்ஐ, அந்த இனிஷியேட்டிவ், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், அதில் வந்து நாங்கள் முழுவதும் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு வந்து அந்த ஹைஸ்பீட் ட்ரெயின் காரிடாரு, இந்த போர்ட்டு அந்த போர்ட்டு அதெல்லாம் டெவலப் பண்ண போகிறோம். எல்லாமே சைனீஸ் ஃபண்டிங்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டால், அங்கே பக்கத்தில் இருக்கிறது பனாமா கால்வாய்ங்க, ஆனால் இவங்கெல்லாம் வந்து சூயஸ் கால்வாய் தான். எப்படி நாம் வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து இப்போ தமிழ் நடிகர்கள் அப்படின்னா நமக்கு வந்து சிவாஜி அதெல்லாம் நமக்கு ஐக்கான் கிடையாது. நாங்கள் வந்து மார்லன் பிராண்டோ இப்படித்தான் நம்ம போட்டி போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் பக்கத்தில் இருக்க பனாமா கால்வாய், நாங்களாம் சூயஸ் கால்வாய் மாதிரி நாங்கள் பெரிய அளவில் வருவோம் அப்படின்ற மாதிரி பெரிய கனவுகள். இப்படி ஒவ்வொன்றா அவங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது சீனாவில் மட்டும் இல்லைங்க, நிறைய நாடுகளில் இது இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் முதல்ல போய் துண்டை போடுறது, ஏற்கனவே போட்ட துண்டை தூக்கி போட்டுட்டு இவன் போயிட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறது சைனா. அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்தோனேஷியாலேருந்து, அந்த பக்கம் சவுத் அமெரிக்காலேருந்து எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்களை வந்து நல்லா கவனிப்பாங்க. இது கவனிக்கிறதுனா என்னங்க, அப்படி மரியாதையாக வணக்கம், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் அப்படிலாம் சொல்லலை. அந்த கவனிப்பில் அவங்கெல்லாம் வந்து அப்படியே குழுந்து போயிட்டு மொஹாம்போ குஷி ஆயிட்டார் அப்படின்னு அப்படியே கான்ட்ராக்டை தூக்கி கொடுத்துடுறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த சைனீஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்க ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது ஏராளம். அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சீனா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை குறைக்கணும், இல்லை வந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அன்லஸ் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்தால் ஒழிய அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அங்கே போயிடுச்சுன்னு சொன்னால் சீனா சும்மா இருப்பாங்களா? அதனால் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அமெரிக்கா வந்து இவங்களும் வந்து அங்கே கட்டாரில் ஒரு ஏரோப்ளேன் கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மொஹாம்போ குஷி ஆகிட்டா ஓகே அப்படின்னு ஏதாவது செஞ்சாதான் உண்டு.
மற்றபடி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சைனா அமெரிக்கா டாரிஃபார் அப்படின்றதுக்கான சொல்யூஷன்றது வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்குமே தவிர சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் we have to wait and see. நிறைய பீசஸ் இன்னைக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது நடுவில் வந்து உக்ரைன் ரஷ்யா சண்டை, இப்போ அதை பற்றி யாருமே பேசுறதில்ல, நீங்களும் கேட்கறது இல்லை, நானும் சொல்கிறது இல்லை. அவர் இஸ்தான்புல்லில் வந்து வாங்க பேசலாம் அப்படின்னாரு. ஜெலன்ஸ்கி வந்து அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தவர் புட்டின் வா அப்படின்றாரு. சொல்லப்போனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லீகல். ஏன்னா உக்ரைன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டார், ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு. அந்த சட்டத்தை வந்து நீங்கள் நீக்கிற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வந்து இல்லீகல் தான். அடுத்தது நீனு ஒரு பெரிய அப்பாட்டக்கிற புட்டின் வரணுமா உனக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படின்னும் போது முதல்ல வந்து மினிஸ்டர்ஸ் ஆர் அஃபிஷியல்ஸ் இந்த லெவலில் நடக்கும், அதுக்கப்புறமா சைனிங்க்கு தான் வருவாங்க. நீ தம்மத்தூண்டு கண்ட்ரி, நீ எடுத்த உடனே புட்டினோட பேசணும் அப்படின்னு அவர் ட்ரம்போட பேசுறதுக்கே அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ அந்த ஒத்த சீட்டு கட்சிகள்னு இருப்பாங்க இல்லையா, ஏதோ அவங்க செல்வாக்குறாங்க, அவங்க வந்து கூட்டணியில் போய் பேச போனோம் அப்படின்னா மற்ற மந்திரிகள் அவங்களோட தான் பேசுவாங்களே தவிர அந்த முதலமைச்சரோ இல்லை பிரதம மந்திரியோ இல்லை கூட்டணி கட்சி தலைவரோ அவங்களெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. நீ இருக்கிறதே ஒரு ஆள், வாங்குறது ஒரு சீட்டு, உனக்கு தலைவர் வந்து கைது போடுவாரா, தான் அங்கே போய் பேசுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் உக்ரைன் வந்து புட்டின் வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அடுத்தது திருப்பி இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 30 நாள் சீஸ்பயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்காது விக்ரம். அந்த சீஸ்பயர் அவங்க கேட்கறதுக்கு நோக்கமே பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை கொண்டு போகிறது, மிசைல்ஸை கொண்டு போயிட்டு அங்கே நிறுத்துறது, அதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர்ஸை கொண்டு போய் நிறுத்துறது, இதுக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. புட்டின் என்ன சொல்கிறாரு, எதுக்குங்க ஆனது ஆகட்டும், நம்ம சண்டை போட்டுக்கினே இருப்போம், பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்களுடைய கண்டிஷன் என்ன, ஏற்கனவே வந்து அந்த டான் பாஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எத்னிக் ரஷ்யன்ஸ் அதிகம் ஒரு சில பகுதிகளில், அவங்கள நீங்கள் எல்ட்ரீட் பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுடைய பகுதிகள், அதை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம். அடுத்தது நேட்டோ அப்படின்றதெல்லாம் நீ பேசக்கூடாது, முதல்ல இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்துக்கும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலான்னு. அவர் வந்து கண்டிஷனே கூடாது, சண்டையை நிறுத்தணுன்றாரு. அது நடக்காத விஷயம். அப்போது ஒரு ஜோக் கூட சொன்னாங்க, என்னங்க இது மாதிரி வந்து 4 பகுதிகள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அதை வேணும்னு. தம்பி இப்போ பேசினா 4, அடுத்த வாரம் வந்தியானா 5 அப்படின்னாராம். இதை யாரோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, அடுத்த வாரம் வந்தால் 8ன்னு தான் நாங்கள் சொன்னோம். அண்ட் இப்போ வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் மிசைல் சிஸ்டத்தெல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. F-16லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதை வந்து அந்த அவங்களுடைய இப்போ புது மிசைல் வந்து F-16 அப்படியே தூக்கி அடிச்சிருது. காரணம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் உக்ரைனுக்குள்ளேயே உட்காந்துருந்ததுங்க. இப்போ இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 200 to 400 ரேஞ்சில் இருக்க மிசைல்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்ன உடனே அவங்க பார்டரில் போயிட்டு அப்படி ஃபைட்டர் ஜெட்டை விட்ட உடனே இவங்க வந்து டொப்புன்னு சுட்டு தள்ளி போடுறாங்க. இது வேற ஒரு பெரிய அடியாக இருக்குது. வந்து ஜெர்மன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இப்போ தெரியுமா ட்ரோன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மன்லேருந்து ஒரு கம்பெனி. அந்த ட்ரோன் எதில் பண்ணுறாங்க தெரியுமா, பிளைவுட்டில். ஆமாம், அது என்னென்னா பிளைவுட் அப்படின்னும் போது அந்த ரேடாரில் அந்த அளவுக்கு இதுவாகாது, பட் அட்வான்ஸ்டு ரேடார்லாம் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் எங்கேயோ ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டென்னிஸ் பாலை தூக்கி மேலே போடுறீங்க அப்படின்னா அதை வந்து இன்னாண்ட பக்கம் ரேடாரில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அமெரிக்கா அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம் வச்சுருக்காங்கன்றாங்க. பட் இந்த மரம் அப்படின்னும் போது அந்த மாய்ஸ்சர் அட்ராக்ட் பண்ணால் அப்போ அது தெரியும்ன்றாங்க. ஈவன் அதர்வைஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரஷ்யாவுக்கு. ட்ரோன் தானே அனுப்புவேன், நாங்கள் மிசைல் அனுப்பி, அதாவது இது நாள் வரைக்கும் ரஷ்யா வந்து ஒரு கிட் கிளவுஸோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் நம்ம மக்கள் நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்க, அதனால பெருசாலாம் அடிக்க வேண்டாம். அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும், ஜெலன்ஸ்கி ஊரை விட்டு போகணும், அங்கே வந்து உண்மையான ஜனநாயகம் வரணும், ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து அந்த சாட்டர்ன் 2 அப்படின்னு ஒரு மிசைல் இருக்குதுங்க. மை காட், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதாவது அது வந்து ICBM உலகத்தோட எந்த பார்ட்டியும் போயிட்டு ஹிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது வித்தின் 30 minutes. அடுத்தது அது எப்படின்னா, அதனுடைய கோன் அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அது வந்து கடைசியாக டிட்டாச் ஆகும்போது அது அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும் பொழுது அது MIRVன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு 10லேருந்து 16 இருக்குமா அது நியூக்ளியர் கேப்பபிள். அந்த 16மே இண்டிபெண்ட்டாக போகுமா, அதில் வந்து கைடன்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அண்டு எவாசிவ் மேனுவர் இருக்குது.
ஸோ தட்டு உங்களுடைய அந்த பேட்ரியாட்டு தாடு இதெல்லாம் வந்து தப்புன்னு ஊந்துரும், ஒன்றும் பண்ண முடியாது. நேராக அந்த 10லேருந்து 16 மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போகும், 16 இடத்துல போயிட்டு போட்டு வந்துடும். அதே மாதிரி அந்த ஓரேஷ்னிக் அதையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் அவர் வந்து அமுக்கி வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா உக்ரைனோட முக்கியமான அந்த இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸோ இல்லை வந்து பவர் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அவர் டார்கெட் பண்ணாருன்னு சொன்னால் the war will be over within a week. வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை, நாம பிடிச்ச பகுதிகளோட நம்ம இருந்துருவோம், அவன் நேட்டோ போகக்கூடாது, இதுதான் எங்களுடைய எய்ம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இதனோட ஹங்கேரி அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க தெரியுமா? சார் என்ன அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போவாங்களா? எங்களுக்கு சொந்தமான மூதாதையர் சொத்து உக்ரைனில் இருக்குது. உக்ரைன் அப்படின்றது என்ன, ஒரு காலத்தில் யூஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது ஹங்கேரியோட இதெல்லாமும் அதில் இருக்குது. அங்கே வந்து அவங்க மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, அவங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் நாங்களும் களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு விக்டர் ஓர்பான் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க. டேங்க் எல்லாம் பார்டர் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இவனுங்க உடனடியாக ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இதில் வேறு அக்ரிமெண்ட்லாம் போட்டேன்னு வேறு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ரேர் எர்த் மினரல்ஸ்க்கு. எப்பா, நிலத்தை வேற ஒருத்தன் பட்டா போட்டுன்னு போகிறான், நீ அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்னு இவருக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை அங்கே மத்தியஸ்தம் பண்ணு, இங்கே மத்தியஸ்தம் பண்ணு அப்படின்னு. என்ன கேட்டால் இங்கே ஓபிஎஸ் வருத்தப்பட்டுனுக்கிறாராம், இந்த மாதிரி வந்து என்ன அழைப்பு கொடுக்கவில்லையே அப்படின்னு. அவரை சமாதானம் பண்ணுறதுக்கு கூட ட்ரம்ப் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து அவர் வேற லெவலில் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்ற பற்றி அவர் கண்டுக்கல. புட்டின் வந்து நீ அதே மாதிரி பண்ணிட்டேரு, எனக்கு என்ன வந்தது, நீ வந்து அடுத்த மாதம் திரும்பி வரும்போது அங்கே உக்ரைனே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. விடுங்க, அவருடைய அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்றது. நான் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கரெக்ட், அவர் வந்து இந்தியாவுக்கு அப்படியே நிறைய செய்ய போறாரு அப்படின்றது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு. ஆனால் பைடனோ இல்லை கமலா ஹாரிஸோ அவங்களுக்கு பதிலாக ட்ரம்ப் அப்படின்றது பெட்டர் சாய்ஸ். இதுதான் நான் சொன்னது. இருக்கிறதுல எது வந்து குறைந்த ஊழல், இப்படித்தானே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரம்ப்பை சொன்னேன். அடுத்தது, இப்போ இந்த மாதிரி பண்ணி அமெரிக்கா நாசமாச்சுன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. ஒன்று அமெரிக்கா இல்லை சீனா. அமெரிக்கா சீனாவை நசுக்கிறாங்களா, இல்லை சீனா அமெரிக்காவை நசுக்கிறாங்களா? யார் நம்பிச்சுக்கினா நமக்கு என்ன, ஒத்தம் அழிஞ்சான் அவ்வளோதானே விக்ரம், சந்தோஷப்பட்டு போங்க. அதனால இட்ஸ் பெட்டர் அவர் அன்பிரடிக்டபிளாகவே கண்டினியூ பண்ணட்டும். சந்தோஷம். கரெக்டாக சொன்னீங்க சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாதமையில் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.